வணக்கம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட் பிரீஃப். சந்தை இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டில் பயங்கர வால்டைலாக தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட்டை ஒன்ஸ் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாக தான் இருந்தது. 2-3 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப பெரிய ஏற்ற இறக்கங்கள் இல்லை. அதெல்லாம் எண்ட் ஆஃப் தி டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 66 பாயிண்ட் மட்டும் கெயின் பண்ணிட்டு டேவை க்ளோஸ் பண்ணிருச்சு. நிஃப்டி 24,317.15 இன்னைக்கு டேவை க்ளோஸ் பண்ணும்போது. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 57,147.50 முடிச்சிருக்கு. வெறும் 0.1% தான் உயர்ந்திருக்கு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட் பார்த்தோம்னா பெரும்பாலும் லார்ஜ் கேப்ஸ் தான் பாசிட்டிவாக இருந்தது. பட் அதுவுமே வந்து பார்டர் லைன் கிரீன் தான். மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸை வந்து பயங்கரமாக அடிச்சிருந்தாங்க. செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ்னு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி வந்து 2.06% டவுன், கெமிக்கல்ஸ் வந்து -1.17% டவுன், ரைட்ஸ் வந்து 0.77% டவுன். இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக அடி வாங்கின செக்டர்ஸ். நல்ல பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்ஸ் பார்த்தோம்னா ஆட்டோ வந்து 1.63% அப், ஆயில் அண்ட் கேஸ் வந்து 0.46% அப், கன்சியூமர் டியூரபிள்ஸ் வந்து ஒரு 0.33% அப்பா இருந்தது. என்னோட நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ் இதுதான். டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மஹிந்திரா, கோல் இந்தியா, ஏச்சர் மோட்டார்ஸ், மாருதி, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ். டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ், HDFC லைஃப், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், SBI லைஃப், ஜியோ ஃபினான்ஸ். இது இன்னைக்கு சந்தையோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50ல கெய்னர்ஸும் லூசர்ஸும் பார்த்தீங்கன்னா 25-25 இருந்தாங்க. பட் ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1326 ஸ்டாக்ஸ் கெயின் ஆயிருந்துச்சு, 1973 ஸ்டாக்ஸ் லூஸ் ஆயிருந்தது. ஸோ இது பேசிக்கலாக என்ன சொல்லுதுன்னா லார்ஜ் கேப் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது, ஏற்ற இறக்கங்கள் ஸ்டேபிளாக இருந்தது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பிராடர் மார்க்கெட்டில் இறக்கங்கள் ஜாஸ்தியாக இருந்தது. 52 வீக் ஹையில் வந்து பார்த்தீங்கன்னா 86 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு ட்ரேட் பண்ணியிருக்கு. 52 வீக் லோவில் வந்து 52 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு 66 ஸ்டாக்ஸ் வந்து அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு, 96 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் DII ஒரு கன்சிடரபிள் அளவுக்கு விற்றுருக்காங்க, FII அதை விட கன்சிடரபிள் அளவுக்கு வாங்கியிருக்காங்க. DII விற்றது பார்த்தீங்கன்னா 1864 crores, FII வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 3624 crores. க்ரூட் ப்ராடாக பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்குது, ஸ்லைட் கரெக்ஷன் முன்ன பின்ன இருக்கிறது. பிரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $89 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, WTI வந்து $84 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து நேற்று வந்து ரொம்ப பயங்கர டவுன்வர்ட் ப்ரெஷரில் இருந்தது. நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் ஆகி கொஞ்சம் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்குது. 4100 லெவல்ஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா $58 per ounce மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு லோக்கல் மார்க்கெட்டில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 13,230க்கு டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு, ₹75 கெயின் பண்ணியிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் வந்து சேஞ்சஸ் இல்லாமல் ₹235 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியன் ரூபி பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 பாயிண்ட் கெயின் பண்ணி 95.73 டேவை க்ளோஸ் பண்ணியிருக்கு. டாலர் இண்டெக்ஸ் நேற்று கரெக்டாக நினைச்சோம், ஆனால் அது கரெக்டாகலை. இன்னைக்கு கரெக்டாக இருக்கு, 100ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மஹிந்திரா நிறுவனம் புதுசாக ஒரு சப்சிடரி உருவாக்கியிருக்காங்க. அதோட நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விமானம் மற்றும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணுறது. சந்தையை தெரியப்படுத்துகிற குறிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த அளவுக்கு ஃபண்டிங் வரும், என்னெல்லாம் ப்ராடக்ட் பண்ண போகிறாங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லலை. ஏற்கனவே கரீஃப் கிராப்ஸ் உற்பத்தி வந்துட்டு 5% கம்மியாக பயிரிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ புதுசாக உருவான போர் பதற்றத்தினால ஃபெர்டிலைசர் தாங்கி வந்திருக்க கப்பல்கள் எல்லாம் போர்ட்டில் வந்து மாட்டிக்கிச்சு. இதனால கரீஃப் சோயிங் உற்பத்தி எல்லாமே பாதிக்கப்படும். டாடா ஸ்டீல் நிறுவனம் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 15% உயர்ந்திருக்கு, 2318 கோடியாக உயர்ந்திருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 14% உயர்ந்திருக்கு. இயர் அண்ட் இயர் பேசிஸில் உயர்ந்திருந்தாலுமே இதே வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்க்கும்போது ஒரு பாதிப்பு உண்டாயிருக்கு. இந்த பங்கு இன்னைக்கு சந்தையில் 186.92 ட்ரேட் ஆயிருக்கு. வரும் நாட்களில் ஐடிசியோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏற்கனவே FMCG பிஸ்னஸ், குறிப்பாக சிகரெட் பிஸ்னஸில் இருக்கிற காட்ஃப்ரே பிலிப்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக இருந்தது. அதனால் அந்த பங்கை வந்து நல்லா அடிச்சிருந்தாங்க. ஐடிசி நிறுவனத்தில் சிகரெட் பிஸ்னஸ் ஒரு ப்ரிடாமினன்ட் போர்ஷன். ஸோ அதுலேயுமே ஒரு பாதிப்பு இருக்கும். அதனால சந்தையில் இந்த பங்கோட விலை வீழ்ச்சி அடையும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. NSE நிறுவனத்தோட லாபம் 7% உயர்ந்திருக்கு. இதோட உயர்வுக்கு காரணம் வந்து முக்கியமா ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. சந்தையே வந்து மேலும் கீழமா போயிட்டு இருக்கு, 3 வருஷமா லாபம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இதில் வந்து ட்ரேடிங் பண்ணி அந்த ட்ரேடிங் மூலமா NSE நிறுவனத்துக்கு 7% லாபம் வந்திருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸோட நிறுவனத்தோட ரெவன்யூ வந்து 16.8% உயர்ந்திருக்கு. ஆனால் அதையும் மீறி அதோட நெட் ப்ராஃபிட் வந்து 13% year-over-year வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்தோட போர்டு வந்துட்டு ஒரு சின்ன அக்விசிஷன் ஒன்றையும் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கு. இது அவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கும் உதவும்னு சொல்கிறாங்க. இந்த நிறுவனத்தோட கையில் 2650 கோடிக்கான ஆர்டர் புக் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது இவங்களோட வளர்ச்சி மேலும் சீரடையுன்றதுக்கு உறுதியளிக்குது. நேற்று அமெரிக்க ஃபெட் ரிசர்வ் வந்துட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே நிலைமையில் வச்சுக்கிறதா, அதாவது பார்த்தீங்கன்னா 3% 3.25% இருக்க போகுதுன்ற அறிவிச்சிருந்தாங்க. இது வந்து 9 வெர்சஸ் 3 அப்படின்ற ஒரு வாக்கு சதவீதத்தில் நிறைவேற்றினாங்க. 2016க்கு அப்புறம் முதல் முறைக்கு 3 அஃபீஷியல்ஸ் ஃபெட்டோட பாலிசி டெசிஷனில் எதிராக வாக்களிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
ஏற்கனவே இந்த 3 அஃபிஷியல்ஸுமே மார்ச் மாசத்திலேயே வந்துட்டு ஃபெட் வந்து ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த முறைக்கு அவங்க இன்னமும் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. என்னதான் ஃபெட் சேர்மன் கெவின் வார்ஷ் வந்துட்டு இன்ஃப்ளேஷனை ரொம்ப தீவிரமாக கட்டுக்குள்ளார கொண்டு வருவேன் அப்படின்னு பேசினாலுமே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக்கை வந்துட்டு முன்னெடுக்காமல் இருக்கிறது, வெறுமனே பேசிட்டு செயலில் எதுவும் காமிக்கிறது இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலேயுமே அமெரிக்க பங்குகள் கொஞ்சம் வாலட்டைலாக ட்ரேட் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. நேற்று இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரியை போஸ்ட் பண்ணியிருக்கு. முக்கியமாக வந்து இந்த சிப் ஸ்டாக்ஸ்னால ஏற்பட்ட ஒரு குழப்பம் வந்து தீர்ந்ததுனால இந்த ரெக்கவரி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. சமீபத்தில் யூஎஸ் ஈரானுக்கு இடையேயான போர் உக்கிரமானப்போ க்ரூடோட விலை பெருசா உயர்ந்துச்சு. ஆனாலுமே ஒரு 130 140 ரேஞ்சுக்கெல்லாம் போக கிடையாது. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சைனா க்ரூடோட பயன்பாட்டை பெரும் அளவுல குறைச்சிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஏறக்குறைய 40% குறைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க கோலை வந்து பிரதானமா பயன்படுத்தி அவங்களோட மற்ற எரிவாயு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் சொல்றாங்க. ஆனா இது உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா வந்திருக்கு. எப்படி வந்துட்டு சைனா, அதுவும் வந்து உற்பத்தியில பெரும் பங்கு ஆற்றக்கூடிய சைனா 40% அவங்களோட க்ரூட் தேவைகளை முடக்கிக்கிட்டாங்க அப்படின்றது வந்துட்டு ஆச்சரியமா இருக்கு. மெயினா வந்துட்டு அவங்க வந்து சோலார் எனர்ஜி, மற்ற ரெனியூவபிள் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசேஜ் அதிகமா இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு கை கொடுத்திருந்தாலுமே மற்ற நாடுகளுக்கு இது இன்னமும் ஒரு புரியாத ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த டெய்லி சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.